अनबॉक्सिंग वीडियो। क्या Oh my god. ओ लिया कितना हीरो बॉक्स? इधर 28 हीरो ब्लैक लेबल। बुल्ले उड़ाओगे बुल्ले? इधर दिखाओ। इसके साथ हेडफोन फ्री है। हाँ? हेडफोन फ्री। अच्छा एयरपोर्ट नीचे है అదే नीचे मोहितो ड्रिंक తాగడం మాత్రం ఆపరుబ్బా బాధలు అంటే బాధలు ఉండవని. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் ஒரு ஆந்திர பையா. எப்போ இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ డైలీ వేళ రూము లైఫ్ வந்து కొంచెం బోర్ అయిపోయిచ్చింగా. ஸோ 2 நாள் லீவ் கொடுத்தாரு కంపెనీ, శని ஞாயிறு. ஸோ அப்படி ஃப்ரெண்ட்ஸு கூட லியோன் சிட்டி எங்கள் ரூம் வந்து ஒரு 20-30 கிலோமீட்டர் வந்துருமோ. ஸோ சிட்டி பார்க்குறதுக்காக வந்துட்டேன். ஸோ இது வந்து பெரிய ஷாப்பிங் மாலு. இதில் வந்து நமக்கு கிராசரி கிடைக்குமோ, அதே மாதிரி சமைக்கிறதுக்கோ இல்லை ஹவுஸ்க்கோ வீடுக்காக ஒரு கப்போ ஒரு சேரோ ஒரு ஷூரோ మొత్తం கிடைக்குமோ. ஸோ இது வந்து எலக்ட்ரிக்கல் காரு. ஸோ பேட்ரி. ஸோ யூரோப்பில் வந்து நார்மல் காரே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். அதில் வந்து பேட்ரி காருன்னா நம்ம ரேட்டு சொல்ல தேவையில்லை. ஸோ பாருங்கள் உள்ள எப்படி இருக்கான்னு. ஸோ நமக்கு ஒரு வீடுக்கு என்னென்ன வேணுமோ மொத்தம் கிடைக்குமுங்க இந்த பெரிய ஷாப்பிங்கில் வந்து. ஸோ இந்த ஷாப்பிங் மால் வந்து இங்கே கிடையாது. యూరోపు, పోర్చుగల్, స్పెయిన్ ఎంగానా ఇది నార్మల్గా ஒரு ஷாப்பில் வந்து கிராசரி கிடைக்குமோ, துணி கிடைக்குமோ, ஷூ கிடைக்குமோ. ஸோ என்ன வேணுமன்னா மொத்தம் ஒரே இடத்துல வாங்கலாமோ. இது பாருங்க, இது மொத்தம் வந்து நைட் ட்ரெஸ்ஸு. ஸோ வின்டருக்கு பரவாயில்ல, சம்மருக்குன்னா கொஞ்சம் கஷ்டம், வெயில் அதிகமாக வந்துடும் இந்த ட்ரெஸ் யூஸ் பண்ணிட்டேன்னா. ஸோ ரேட்டு கூட பரவாயில்ல, நார்மலாக இருந்தது. ஸோ ஷூ பாருங்க எத்தனை வெரைட்டிஸ் இருக்கான்னு. ஸோ மொத்தமு ஷூஸ் தான், சைஸு மாடலு கலரும் அந்த மாதிரி டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஆனால் இன்னொரு பக்கம் பாருங்கள். ஸோ இது வந்து லேடிஸ் ஐட்டம்ஸு. நான் எப்போ கூட ஒரு டவுட்டு, జెంట్స్ షూ ఆర్ స్లిప్పర్స్ பார்த்தா லேடிஸ்க்கு அதிகமும் வெரைட்டிஸு கலர்ஸு அது என்னன்னு எனக்கு தெரியாது. ஸோ அப்புறம் வந்து இந்த பக்கம் பார்த்துட்டோன்னா ட்ரெஸ்ஸு. ஸோ இதெல்லாம் லேடிஸ் ட்ரெஸ்ஸு, ஜீன்ஸ் பேண்ட்டு நார்மலு. ஸோ இந்த நாட்டில் வந்து ட்ரெஸ்ஸில் வந்து இந்த மாதிரி நார்மலுங்க. ஸோ வின்டர் வந்துச்சுன்னா கொஞ்சம் க்ளோஸு யூஸ் பண்ணுவார். சம்மர் வந்துச்சுன்னா இந்த மாதிரி லைட்டு ட்ரெஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க இங்கே. இது வந்து பசங்களுக்காக ட்ரெஸ்ஸு. ஸோ பாருங்கள் 18.95 யூரோஸ் இருக்கும் இது. ஸோ ரேட்டு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான் இங்கே. ஸோ எதுக்கன்னா இந்த நாட்டில் வந்து மேனுஃபேக்சரிங் இல்லை, வெளிநாடில் வந்து தான் வரணுமோ துணியெல்லாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு அதனால தான் கொஞ்சம் காஸ்ட்லி. ஸோ அது நார்மலு. இந்த நாட்டில் மேனுஃபேக்சர் இருந்தேன்னா கொஞ்சம் கம்மி. அப்புறம் வந்து 1 யூரோக்கு பாருங்க, இதெல்லாம் 1 யூரோ ப்ராடக்ட்ஸு. ஸோ லேடிஸ்க்கு மொத்தமும் இது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கம்மி தான். வெளியில் பார்த்தா இதே மாதிரி கொஞ்சம் இன்னும் சேம் குவாலிட்டி தான், ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லி இருந்தது வெளியில். இங்கே மட்டும் 1 யூரோ தான். இது பாருங்க ஆல்கஹால் ஸ்டார்ட் ஆகி போயிடுச்சு. ஸோ வைனு, பீரு, விஸ்கி, வோட்கா, ஆல்கஹால் என்னென்ன வெரைட்டிஸ்க்கோ அத்தனை வெரைட்டிஸ் இருக்குங்க இங்கே. ஸோ எங்கள் ஃப்ரெண்ட்ஸு பாருங்க ஒரு ஏதோ பாக்ஸில் ఖరీదు பண்ணிட்டாரு. என்னன்னு பார்த்தா உள்ள ஒரு பாட்டில் ஒரு கிளாஸ் இருந்தது. ஸோ இது வாங்கிட்டார் அவர். ஸோ இது என்ன எவ்வளோன்னு ரேட்டு பார்த்தா 18.99 யூரோ இருக்கும். ஸோ ரொம்ப காஸ்ட்லிங்க. ஸோ இவர் மொத்தம் வந்து பஞ்சாபிக்கார் தான். ஸோ இன்னொரு பாட்டில் காட்டுறாங்க பாருங்க. இதில் வந்து ப்ளூடூத் ஃப்ரீயாக வந்துச்சு. ஒரு பாட்டிலுக்கு ஒரு ப்ளூடூத் செட்டு ஃப்ரீயாக வந்துச்சுன்னு அவர் 2 பாட்டில் எடுத்துட்டார். ஸோ இவங்களுக்கு மட்டும் தண்ணி அடிக்கிறது சாதாரண விஷயமுங்க. நம்ம ஆள் மாதிரி அனுப்பிச்சிக்கோங்க சிட்டிங் பண்ணும்போது. ஸோ இவர் இன்னும் கொஞ்சம் அதிகமும் தண்ணி குடிக்கிறது. எதுக்கன்னா ஒரு ரீசன் வேணும் இவருக்கு. ஒரு బాధలో இருந்தன்னா బాధக்காக, ஒரு சந்தோஷம் இருந்தன்னா ஹாப்பிக்காக தண்ணி குடிப்பாங்க இவர்.
ஸோ வெரைட்டிஸ் பாருங்க, எனக்கு தெரிஞ்சு இத்தனை வெரைட்டிஸ் இருக்கு இந்த ஷாப்பில், இந்த நாடில். டெய்லி ஒரு பிராண்டு ஒரு ஆல்கஹால் பர்சன்டேஜ் குடிச்சிட்டா கூட எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதத்துக்கு உள்ள பாட்டில்ஸ் எல்லாம் குடிக்க முடியாது, அத்தனை வெரைட்டிஸ் இருக்கு. ரேட்டு வந்து நார்மலுங்க. ஸோ இந்த நாட்டில் வந்து வைன் அதிகமு, ஸ்பெயின் ஆர் போர்ச்சுகல் இங்கே அதிகமாக வந்து வருமோ. ஸோ கிரேப்ஸ் அதிகமாக ஃபார்மிங் பண்ணுவார், அதில் வந்து வைன் வருமோ. இது பாருங்க, இது வந்து ஓட்கா. ஸோ ஒரு கிஃப்ட்டு மாதிரி இருக்குல்லாங்க. ஸோ இந்தியாவுக்கு வரும்போது நிறையா எடுத்து வர முடியாது. இன்கேஸு முடியுமன்னா ஆளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாருன்னா தண்ணி சாப்பிட்ட ஆளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாகும். ஸோ இது வந்து செகண்ட் டே. ஸோ மறுபடி இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை. ஸோ முன்னாடி வந்து சிட்டி அவுட்ஸ்கட்டு மட்டும்தான் போயிட்டு வந்துட்டேன் சனிவாரம் வந்து, சனிக்கிழமை. இன்னி ஞாயிற்றுக்கிழமை வந்து சிட்டிக்கு உள்ளக்கு போகிறேன். ஸோ எங்கே போகிறான்னு எனக்கு தெரியாது. ஸோ அவரு கூப்பிட்டாரு, ஸோ வாங்க போகலாம் அப்படி வெளியிலக்கு. சரி, இந்த கம்பெனியில் வந்து நம்ம தெலுங்குகாரங்க இல்லைன்னா தமிழ்காரோ யாருமே இல்லைங்க. ஸோ அவர்கிட்ட போகணும். அவர் எதுக்கோ தெரியாதோ லைக் பண்ணிட்டாரு. இல்லைன்னா நம்ம சவுத் சைடு வந்து ஒரு லைக் பண்ண மாட்டேன். ஸோ அவர் கூட நானும் போயிட்டு இன்றைக்கி லியோன் சிட்டி உள்ளக்கு போகிறேன். நேற்று வந்து லியோன் சிட்டி வெளியில் தான் போயிட்டு வந்துட்டேன், அந்த ஷாப்பிங் பால் மட்டும். ஸோ பாருங்கள், மொத்தமும் வந்து இது ஊருக்கு வெளியில் மொத்தமும் நம்ம கார் ஷோரூம் எல்லாம் இங்கே இருக்கும். பெஞ்சு, அதுக்கப்புறம் வந்து ரெனால்ட்டோ இல்லை ஆடி, அந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்கும், லோக்கல் பிராண்ட்ஸு கூட. மொத்தம் வந்து கார் ஷோரூமு. ஸோ கார் பார்க்கிங் வந்து கொஞ்சம் ஊருக்கு வெளியில் தான் பார்க் பண்ணி வந்துட்டாங்க. ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடந்து போகணும்ல. எதுக்குன்னா சிட்டியில் வந்து நம்ம கொஞ்சம் பார்க்கிங் பிரச்சனை வந்துடும். அப்புறம் வந்து ஃப்ரீ பார்க்கிங் ஒரு இடத்துல வந்து கிடைக்காது, பே பண்ணி தான் கார் பார்க்க பண்ண முடியுமோ, கார் பார்க்கிங் வந்து. ஸோ பில்டிங்ஸ் பாருங்கள், எத்தனை பில்டிங்ஸ் இருக்கோ, எவ்வளோ ஹைட்டோ, கலரு இது கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக தெரியுதுல்ல. ஸோ இந்த பில்டிங் பாருங்கள், இந்த பில்டிங் பெரிய பில்டிங்குங்க. இது வந்து ஒரு கிரவுண்டு. ஸோ இது வந்து ஒரு 3 ரோடு வந்து கவர் பண்ணது. ஸோ அவ்வளோ பெரிய கிரவுண்டு. ஸோ அப்புறம் வந்து இங்கே சிட்டியில் கூட எனக்கு தெரிஞ்சு சவுண்டு பொல்யூஷன் இருக்காது. எதுக்குன்னா ஆள் கம்மியாக இருந்ததா என்னன்னு தெரில. ஸோ நம்ம ஊரில் மாதிரி வந்து சவுண்டு பொல்யூஷனும் இல்லைங்க. ஸோ பாருங்கள், ஸ்ட்ரீட்டு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் ஆகி போயிடுச்சு. ஸோ இது வந்து இது கூட எனக்கு தெரிஞ்சு கூட இது 2 கிலோமீட்டர் இருக்கும். புது சாமான் கிடைக்கும், அது மாதிரி பழைய ஐட்டம்ஸ் எப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 இயர்ஸ் முன்னாடி, ஒரு 50 இயர்ஸ் முன்னாடி அந்த மாதிரி யாருமே யூஸ் பண்ண மாட்டேன் பாருங்கள், நம்ம வீட்டில் கூட, நம்ம ஊரில் கூட. ஸோ இதெல்லடா இடமெல்லாம் வேஸ்ட்டாகி போகுது, இதெல்லாம் தூக்கி வெளியில் போடு அப்படி சொல்லுவாங்க பாருங்கள். அதெல்லாம் அந்தந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே கொண்டு வந்துட்டு சேல் பண்ணுறாங்க. ஸோ மொத்தம் இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து மொத்தம் இருக்குங்க. ட்ரெஸ்ஸஸ்ஸு, ஷூ, அதே மாதிரி லேடிஸ்க்காக ப்ராஸு, இல்லை நமக்காக பெல்ட்டு, ஸோ அண்டர்வேர்ஸு, அதுக்கப்புறம் வந்து வின்டருக்காக ஜாக்கெட்ஸு, ஸோ வின்டர் ஜாக்கெட்டு, அப்புறம் வந்து நிறையா ஐட்டம்ஸ் இருக்கும். இது சேல் பண்ணுற ஆள் வந்து ஸ்பெயின்காரு கிடையாது. ஸோ இவர் வந்து வெளியில் ஆள், இந்த சரௌண்டிங் கண்ட்ரியில் ஆள் வந்து இங்கே வந்து சேல் பண்ணுறாங்க. இது ஒரு வாரத்தில் ஒரு நாள், இல்லைன்னா ஒரு மாதம்ல ஒரு நாள், இந்த மாதிரி மொத்தம் ஒரு நாள் வந்துட்டு எல்லோரும் அவங்கள ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இங்கே சேல் பண்ணி போகிறாங்க. ஸோ மொத்தம் ஐட்டம்ஸு பாருங்கள். நான் ஒரு ஸ்லோவாக காட்டலாம்னு நினச்சிட்டேன். ஆனால் ஒரு ஆள் வந்து வீடியோ ஆக்செப்ட் பண்ணுறாங்க, ஒரு ஆள் வந்து ஆக்செப்ட் பண்ணலை. ஸோ எண்டிங் வந்தாச்சுங்க. ஸோ ஸ்ட்ரீட்டு எண்டிங்கு பாருங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 கிலோமீட்டர் இருக்குங்க, அந்த ஸ்டார்டிங் வந்து இந்த பக்கக்கு. ஸோ பில்டிங் வந்து அப்புறம் வந்து வெதர் கூட இன்றைக்கி நல்லா இருந்தது. நார்மலானா இது வின்டரில் வந்து இந்த மாதிரி இருக்காது வெதரு. ஸோ இது வந்து பில்டிங்ஸ் பாருங்கள். இந்த ஏரியாவில் வந்து நடந்து தான் போகணுமோ. ஸோ வெஹிக்கிள்ஸு அலௌடு இல்லை, மொத்தமும் ஒரு வாக்கிங் ஸ்ட்ரீட் மாதிரி தெரியுது.
அப்புறம் இந்த கார் பாருங்க, பெரிய டெமோ பீஸு. இது வந்து பழைய ஓல்டு காரு. இது எனக்கு தெரிஞ்சு காரு கிடையாது, டெமோ பீஸ் மாதிரி ரேசிங் கார் இருக்குல்ல அந்த மாதிரி இருக்குங்க. ஸோ இதே கிடையாது, போகும்போது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பில்டிங்ஸ் பாருங்கள், வேறு ஸ்ட்ரக்చరు பழைய காலంలో வந்து எப்படி கலரு டிசைனு. ஸோ ஆனால் இந்த நாடில் வந்து எப்படி ஸ்ட்ரக்சர் பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு பெரிய சர்ச்சுங்க. ஸோ இந்த சர்ச்சு முன்னாடி வந்து ஒரு மொரோக்கோகாரோ யாரோ அவர் கண்ட்ரிகாரோ, இந்த நாடுகள் கிடையாது. ஸோ அவர் வந்து ஹேண்ட்லூம்ஸு அந்த மாதிரி ஏதோ காட்டுறாங்க ட்ரெஸ்ஸுలు. அதே மாதிரி ஒரு மியூசிக் ஏதோ போட்டு காசு வாங்குறாங்க. கொஞ்சம் இது ஹாப்பியாக இருந்தது, கொஞ்சம் பெரிய பிளேஸு மியூசிக்கு. அந்த மியூசிக் வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் போடலாம்னு நினச்சிட்டேன், ஆனால் காப்பிரைட் வந்துடும் நினச்சிட்டு மியூட் பண்ணிட்டேன். ஸோ இது ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரிங்க ஒரு நடந்துச்சு. ஸோ ஹாப்பிங்க, இன்றைக்கி வந்த நாள் கூட கொஞ்சம் டைம் பாஸ் ஆகி போச்சு. அப்படியே ஏதோ ஒன்று சாப்பிட்லான்னு நினச்சிட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டேன். ஸோ வெளியில் பார்த்தா இது வந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட்னு போர்டு போட்டிருக்காங்க. ஸோ உள்ளக்கு வந்து பார்த்தா நம்ம நாடு மாதிரி இந்த ராஜஸ்தான் గారు, இந்த பஞ்சாபி గారు அந்த மாதிரி கல்ச்சர் இருந்ததில் உள்ள ட்ரெஸ்ஸு இல்லை இந்த ஸ்டிக்கர்ஸு அந்த மாதிரி. ஸோ இந்த பஞ்சாபி గారిని கேட்டால் இவர் நம்ம ஊருக்காரா, எந்த ஊருக்காரு இவர் அப்படி கேட்டால், நம்ம நாடுகாடே கிடையாது இவர் வந்து பாகிஸ்தான் గారు, சும்மா பேர் மட்டும் நம்ம இந்தியன் ரெஸ்டாரண்ட் అని போட்டிருக்கேன் அப்படி சொல்லிட்டாரு. అప్పుడు எனக்கு మనసులో ஒரு అనిச்சிட்டான். ஸோ இந்த பாகிஸ்தான் గారు எங்கே போனால் கூட நம்மள்ని விட்டுறமாட்டான். இன்கேஸு ஓகேன்னா நம்ம பேர் இல்லைன்னா நம்ம நாடு ஏதோ ஒன்று இவர் யூஸ் பண்ணாமே இருக்க மாட்டான். ஸோ ஒரு சமோசா ஆர்டர் பண்ணிட்டாச்சுங்க. ஸோ நல்லா இருந்தது. ஆனால் டேஸ்ட்டு வந்து எப்படி பார்த்தா நம்ம சவுத் சைடுக்கும் இந்த நார்த் சைடுக்கும் வந்து வித்தியாசமுங்க. ஸோ அது வந்து நார்மலு. ஸோ அது எனக்கு தெரிஞ்சு வெளிநாட்டில் வந்து சாப்பிட்டோன்னா நம்ம தெரிஞ்சுது. ஸோ இதுங்க இன்றைக்கி வீடியோ எப்படி இருக்கா, நீங்கள் லைக் மேலே சொல்லுங்கள். எந்த ஊரில் வந்து பார்த்துட்டீங்களோ காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஜெய் ஹிந்த்.